அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமையில் மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. மிதுன ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் தனவாக்க குடும்பஸ்தானில் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றதும் 2ஆம் இடத்ததிபதி சந்திரன் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் தனவாக்கு குடும்பஸ்தானில் அமைய பெற்று உங்களுடைய வாக்குகள் என்பது இந்த மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு தாயின் அன்பை ஒட்டியே, தகப்பனின் அன்பை ஒட்டியுமே, சகோதரனின் அன்பை ஒட்டி பேசக்கூடிய ஒரு மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசியாக இருக்கின்ற இந்த அமைப்பு புத்திகாரகனுடைய ராசியிலே காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியிலே பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்ததிபதி குரு பகவான் 12ஆம் இடத்திலேயே 6-11 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் செல்கின்றதும், செவ்வாய் பகவான் 6-11 என்று சொல்லக்கூடியவர் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலே அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலேயும் ராசிநாதன் 2ஆம் இடத்திலேயே புதன் பகவான் இருக்கப்பட்டு செப்டம்பர் 3 தேதி வரையில் அவர் 2ஆம் இடத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்திலே சூரியன் புதன் முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்றதும், 4ஆம் இடத்தில் 5-12 என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் கேது பகவானும் அமையப்பெற்று இருக்கின்றதும், இந்த மாதங்களிலே 9ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானங்களிலே இருக்கின்றதும், முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே அமையப்பெற்று இந்த மாதம் என்பது 10ஆம் இடத்திலே ராகு பகவான் அமைய பெறுகின்றதும் மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும், விரைய செலவுகள் அதிகமான கணவன் மனைவிகளுக்காக ஒருவருக்கொருவர் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், வெளியூர் சென்று வருகின்றதற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவியை பற்றி குறிக்கக்கூடிய காலபுருஷத்தின் 9வது இடத்திலே நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த ராசியின் அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்திலே 6-11 லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலே அமையப்பெற்று குரு பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் அஷ்டமசானம் மட்டுமல்லாது சுகசானத்தை குரு பகவானுடைய அருள் கிடைக்கின்ற பொழுது இந்த அமைப்புகளிலே கணவன் மனைவிகள் எதிர்பார்த்த லாபங்கள், பொருளாதாரங்கள் அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி அமைய பெற்று இருக்கின்ற இந்த அமைப்புகளிலே பரிபூரணமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதனே 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே பொருளாதாரத்திலே அதிகமான உயர்வுகளையும் நம்பிக்கைகளையும் ஊட்டக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே காற்று ராசியிலே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. ஆரம்பம் என்பது செப்டம்பரிலே புதன் பகவான் 2ஆம் இடத்திலே இது ஒரு 6 ராசி என்று சொல்லக்கூடிய மோட்ச ராசியை பற்றி குறிக்கக்கூடிய ஜலராசியிலே புதன் பகவான் 2ஆம் இடத்திலே அமைய பெற்று அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது இங்கே வலுவாக பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான யோக பலன் இந்த செப்டம்பரிலே மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே ராசி கோச்சார ராசியாக கடகராசியாகவும் லக்னம் ரிஷப லக்னமாகவும் நட்சத்திரம் ஆயில்ய முதல் பாதத்திலும் புதன் பகவானும் ஆயில்ய சொந்த நட்சத்திரத்திலேயே செல்கின்ற அமைப்பும், திதி கிருஷ்ணபட்ச திரியோதசி திதியிலும் திதி தெய்வம் நந்தி வளம் நந்தி பகவானாகவும் இருக்கின்ற கரண வணிசை கரணம் யோகம் பரிகம் யோக தேவதை விஸ்வகர்மாக வளம் பரிபூர்ணமாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கும். அதுவும் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ராசி, இந்த ராசி சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சகோதர காரகன் இருக்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே சகோதரர்களுக்காக கடன் வாங்கக்கூடியவும், சகோதரர்களின் அன்பு ஆதரவுகளை பெறுகின்றதும், சகோதரர்களுக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு மாற்றம், சகோதரர்களுக்காக வேகம் விவேகம் கோபங்கள் ஏமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. மற்றவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மிதுனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே தாயின் அன்பு அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. ராசிநாதன் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே அமைய பெற்று மிதுனராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. முயற்சி ஸ்தானத்திலே தன்னுடைய தகப்பன் காரகன் முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சரித்து அமைகின்ற அமைப்பு அற்புதமான ஒரு அமைப்பு. மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு காற்று ராசியாகவும் புயல் காற்றை போன்று வேகமாக செல்லக்கூடிய ராசியிலேயே செவ்வாய் அமையப்பெற்று இருக்கின்ற பொழுது அதிகமான தேவையில்லாத கோபங்கள், பம்பு வழக்குகள், பங்காளி என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி இவர்களிடம் இருந்து இவர்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு
வெற்றிகளையும் உயர்வுகளையும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி லக்கணம் மிதுன ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே நோய் எதிர்ப்பு வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய 11ஆம் இடமும் லாபாதிபதியும் செவ்வாய் பகவான் ராசியிலே அமையப்பெற்று இந்த மாதம் இருக்கின்றதுனாலே சற்று கவனம் நிதானமாக செல்லக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் செப்டம்பரிலே செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க அவர் மிதுன ராசியிலே சஞ்சரிக்கின்றதுனாலே வம்பு வழக்கு கடன் நோய் அனைத்தும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செல்கின்றது என்றாலும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவர் காற்றாசியிலேயே இருக்கின்ற பொழுது அது வம்பு வழக்கு கடன்களுக்கு மட்டுமே உரிய ஒரு நேரமாக இருக்கின்றது. இங்கே நெருப்புக்காரகன் இங்கே ராசியிலே இருக்கின்ற பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறையில் வேலை பார்ப்பவர்கள் கோபம் இல்லாத ஒரு நிதானத்தை செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இங்கே மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மனிதர்கள், அதாவது வயதானவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ராசியிலே இருக்கின்ற பொழுது கவனம் நிதானமாக செல்லக்கூடிய ஒரு நேரமாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க வேண்டிய வாக்கு ஸ்தானத்திலே அற்புதமான தாய்க்காரகன் 2ஆம் இடத்த அதிபதி சந்திர பகவான் அமைப்பு இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாக்கு தாயின் அன்பை ஒட்டியே பேசக்கூடியதும் நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடியது. ராசிநாதன் சந்திரன் புதன் இருக்கின்ற பொழுது செப்டம்பர் 3 தேதி ஆரம்பத்தில் சற்று தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்குகளில் இருந்து நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். முயற்சி ஸ்தானங்களிலும் முயற்சி ஸ்தான அதிபதி ஆட்சி வழியிலே சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருக்கின்றதுனாலே தகப்பனார்களிடம் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இங்கே முயற்சி சாணங்கள் 6ஆம் இடத்ததிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது இங்கே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் பெறாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்ததிபதி ராசியிலே அமைய பெற்று உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு சிலருக்கு மரண அமையாதவர்களுக்கும் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயும் கலத்திர ஸ்தானாதிபதி குரு அமைய பெற்று 12ஆம் இடத்திலே விரயமாக உங்களுக்கு இங்கே செல்கின்ற பொழுது உங்களுக்கு கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய, மாங்கல்யம் அமையாதவர்களுக்கு மாங்கல்யம் அமையக்கூடிய சுப நிகழ்வுகளுக்காக கடன் கிடைக்காதவர்களுக்கும் வங்கி லோன்கள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே வங்கி லோன்கள் கிடைக்கின்றது. கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சுக்கிர பகவான் இங்கே பலம் பெற்று செப்டம்பர் 15 தேதியிலிருந்து 22 தேதி வரையில் தன்னுடைய பலத்தை இழுக்கக்கூடிய காலங்களிலே எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் நடத்தக்கூடாத ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த செப்டம்பர் 15 20 தேதி வரையில் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடாது. அப்படி நடத்துகிறவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகளிலே சந்திக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இருக்கின்றது. அதே சமயத்தில் பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது செப்டம்பர் 1 15ஆம் தேதி 25 தேதியிலிருந்து அதற்கு பிறகு கடந்த மாதங்கள் அடுத்த மாதங்களாக இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் அவருடைய உங்களுக்கு மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்திலேயே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பலம் பெற்று ஆட்சி வடிவிலே மூலத்திரிகுண வடிவிலே சொந்த ராசியிலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை மாதத்தில் ஆரம்பத்திலும் மாதத்தில் பிற்பகுதியிலும் கிடைக்கக்கூடியது. மாதத்தில் 15 தேதி 20 தேதியில் உங்களுடைய சிந்தனைகள் சற்று மாறுபட்ட அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. மிதுன ராசிக்கார நேயர்கள் சற்று கவனம் நிதானமாக ராசியிலே 6ஆம் இடம் வம்பு வழக்கு கடன் நோய்களை எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் வாக்கு ஸ்தானங்கள் பலமாகவும் வாக்கு ஸ்தானாதிபதி பலமாகவும் முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. எடுக்கின்ற காரியங்களிலே முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வேகம் சுறுசுறுப்பாக இருந்தாலும் வழக்கு விவரங்களிலே சகோதர ஸ்தானம் சற்று பலமிழந்த நிலைமையிலே இருக்கின்றதுனால சொந்த நட்சத்திரத்திலே இருந்தாலும் சகோதரனின் பலம் அதிகமாகவும் ராசியின் பலம் கம்மியாகவும் இருக்கின்றதுனாலே மற்றவர்களிடம் கவனம் நிதானமாக இந்த மாதம் முழுக்க இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. எடுக்கின்ற பொழுது வாயால் வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் நிதானமாகவும் தெளிவாகவும் தைரியமாகவும் கவனமாகவும் பேச வேண்டிய ஒரு அமைப்பு செப்டம்பரிலே மிதுனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம் பலமாகவும் இருக்கிறது. 6ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்றதுனாலே உங்களுடைய கடன் நோய் எதிர்ப்பு அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. குருவின் பார்வை சுகஸ்தானத்திலே வீடு வாகன சொத்து சுகங்களிலே விழுகின்றது. விரையாதிபதி பஞ்சமாதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது சுகஸ்தானங்களுக்கு அளவில்லை. தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் சொத்து சுகங்கள் அனைத்தும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. பஞ்சமாதிபதி பஞ்சம ஸ்தானத்திலே வருகின்றது என்பது 23 தேதிக்கு பிறகு செப்டம்பர்
சுக்கிர பகவான் உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்தில் வருகின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே மிகவும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை ஸ்தானம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. தற்பொழுது ஆரம்பம் என்பதும் 15 செப்டம்பர் 15 தேதியிலிருந்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆக உங்களுடைய பாக்கிய ஸ்தானங்கள் பலமாக பலம் பெற்று உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களிலே இருக்கின்றது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதங்களிலே கோபம், நிதானம், சகோதரர்களால் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் கிடைத்தாலும் சகோதரர்களால் தேவையில்லாத விரை செலவுகளும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாயின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்திலே வீடு வாகனங்களுக்காகவும் வண்டிகளுக்காகவும் கணவன் மனைவிகளுக்காகவும் செலவு செய்யக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் இங்கே உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது சுகஸ்தானத்திலே தாய்மார்களுக்காகவும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் அனைத்தும் நல்லதொரு உயர்வுகளையும் அன்பு ஆதரவுகளையும் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயமாகின்ற முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானத்திலே பாக்கியாதிபதியும் பலமட்டு இருக்கின்றதுனாலே இங்கே சூரியன் சனி ஒன்றுக்கொன்று பார்வை என்பது தகப்பன் குழந்தைகள் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. சூரியன் சனி பலமாக இருந்தாலும் கூட தகப்பனார்களிடம் குழந்தைகள் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் முழுக்கவும். இந்த சூரிய பகவான் இங்கே ஒன்றுக்கொண்டு பார்வை செய்கின்ற பொழுது கேந்திர ஸ்தானங்களிலே ஒன்றுக்கொண்டு பார்வை பார்க்கின்ற பொழுது விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள், எடுக்கின்ற வாக்குகள் அனைத்தும் சித்தியாகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி பரபூரணமாக இருக்கின்றதுனாலையும் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மேன்மை உயர்வுகளும் கொடுக்கின்றது. வெளிநாடு சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புத யோகங்கள் கொடுக்கின்றது. தகப்பனார் உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் தேவையில்லாத முன்கோபங்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பு. ராசியிலே செவ்வாய் பகவான் மாதம் முழுக்கவும் இருக்கின்றதுனாலே தேவையில்லாத கோபமும் வெறுப்பும் வருகின்றது. சகோதர சகோதரிகளிடம் அன்பு ஆதரவுகளுடன் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இங்கே சகோதரர்களுக்காக நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய அமைப்பும், அவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய அன்பு ஆதரவுகளை செலவு செய்யக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்தை சகோதரர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மிதுனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி போகின்ற பொழுதும் முயற்சிகள் அனைத்து புதாதித்ய யோகத்திலே இருக்கின்றதுனால உங்களுடைய சிந்தனை சிற்பி என்று சொல்கின்ற பொழுது 5ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுதும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் பலமாகவும் குழந்தைகளுக்காகவும் செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் மனைவிகளுக்காக செய்யக்கூடியதும் மனைவி கணவனுக்காகவும் செய்யக்கூடிய அமைப்பு அனைத்தும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்கள். குருவும் கேதுவும் இங்கே கேதுவை குரு பார்க்கின்றதுனாலே கேது சுக்கிரனின் சேர்க்கையில் இருக்கின்ற பொழுது இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு நல்லதொரு மாற்றங்கள். இங்கே வீடு வாகன சொத்து சுகங்கள் அமைய பெறாதவர்கள் திருவண்ணாமலை முருகனின் அருள் பெற்று வருகின்றவர்களுக்கும் இங்கே மற்றும் புளியார்பட்டி விநாயகர் பகவானை மலை மேல் இருக்கக்கூடிய விநாயகரை சந்தித்து வருகின்றதற்கும் திருவண்ணாமலை சென்று நெய் தீபம் ஏற்றி சிவனை வழிபட்டு வருகின்றவர்களுக்கும் வீடு வாகன சொத்து சுகங்கள் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. மிதுன ராசி லக்னத்தில் 12ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் விருத்திகள் அற்புதமான நல்லதொரு யோகங்களை, அதுவும் சுக்கிர பகவான் நீச்சத்தில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே தொழில்களிலே செப்டம்பர் 15 தேதியிலிருந்து 20 தேதிக்குள் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற சுக்கிர பகவானால் கேதுவின் இணைவு பெற்று பார்க்கின்றதும் குருவின் அங்கீகாரம் இருந்தாலும் ஒரு சில நல்லதொரு மென்மைகளை கொடுத்தாலும் ஒரு சில தொழில் இறக்கங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த செப்டம்பர் 15 20-25 தேதி வரையில் சற்று கவனமாக தொழிலில் இருப்பவர்கள் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே குருவின் பார்வை இருக்கின்றதுனாலே உங்களுடைய சுகங்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், சொத்து சுகங்களிலே ஏற்ற உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் என்பது மிகவும் பரிபூரணமாக இருக்கின்றது. கோபங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத சுறுசுறுப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி நீங்கள் எடுக்கின்ற கோபம் அனைத்தும் லாபத்தில் செல்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சற்று அமைதியாகவும் எதிரிகளிடமிருந்து நிதானமாகவும் தைரியமாகவும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆனால் மிதுன ராசியின் முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கும், திருவினையாக்கும், ஆட்சி பலத்திலே இருக்கின்றது. அதுவும் நெருப்பு ராசியிலே இருக்கின்ற பொழுது சிவனை வழிபட்டு வரவும் முருகனை தரிசித்து வரவும் நல்லதொரு மாற்றங்களை உயிர்கள் கொடுக்கின்றது. தகப்பனார்கள் உங்களுக்கு நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக காற்று ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் வெளிநாடு சென்று வருகின்றதற்கு நல்லதொரு மாற்றங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு உயர்வு கொடுக்கின்றது. பிரயாணங்கள் செய்யக்கூடிய
குரு பகவான் 7ஆம் இடத்ததிபதி. கணவன் மனைவிகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்களும் வெளிநாட்டில் இருந்து கணவன் மனைவிகளை பார்க்க வருகின்றவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. காற்றாசி மிதுன ராசி, ராசி அதிபதி ஜலராசியிலே இருக்கின்றதுனாலே ஒரே இடத்தில் இல்லாத அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தொழில்களுக்காக பொருளாதாரத்திற்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. மிகவும் பரிபூர்ணமாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் முயற்சி ஸ்தானத்திலே பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பாகிஸ்தானம் பலமாகவும் முயற்சிகள் 2ஆம் ஸ்தானம் பலமாகவும் அமையப்பட்டு இருக்கின்றது. 4ஆம் இடம் பலமாகவும் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்ததிபதி இருக்கின்றதுனால 6ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்றதுனால தேவையில்லாமல் கோபங்கள், அலைச்சல்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதுவும் சகோதரர்களாலும் எதிரிகளாலும் சற்று கவனமும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பரிலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இருக்க போகின்றது. அனைத்தும் குருவின் அருள் சாதகமாக இருக்கின்றதுனாலே நல்லதொரு உயிர்களையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக செப்டம்பர் என்பது பரிபூரணமாக ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கப் போகின்ற 1/9/2024 மிதுன ராசிக்கார நேர்களுக்கு சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய அற்புத யோக மாதமாக பிறக்கப் போகின்றது. நன்றி வணக்கம் நேர்களே. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.